இஸ்லாமியர்களின் தலையாய கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது ரமலான் மாதத்தில் நோன்பு இருப்பது. அவ்வாறு நோன்பு இருக்கும் இஸ்லாமியர்களுக்காக சென்னை மண்ணடியில் சிறப்பாக உணவு தயாரிக்கப்படுகிறது. வீதியில் குவிந்த மக்களோடு மக்களாக இணைந்து அது குறித்து விளக்குகிறார் செய்தியாளர் ராதா. என்னடா இவ்வளவு கூட்டமா இருக்கே அப்படின்னு பாக்குறீங்களா? இது சென்னை டி நகரோ இல்ல பாண்டி பஜாரோ இல்லங்க, சென்னை மண்ணடியில இருக்கக்கூடிய அங்கப்பநாயக்கன் ஸ்ட்ரீட்ல தான் நம்ம இங்க இருக்கோம். இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குறீங்களா? இஸ்லாமியர்கள்லாம் நோம்பு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காகவே பிரத்யேகமா இங்க ஸ்பெஷல் ஃபுட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்க. அந்த ஸ்பெஷல் ஃபுட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நோன்பு அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுடைய முக்கியமான கடமைகள்ல ஒண்ணா பார்க்கப்படுது. சூரியன் உதயமாவதுக்கு முன்னாடியே இவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சரி, நோன்பு அப்படின்னா என்ன, அதனால என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நோன்புன்றது 5 கடமைகளில் ஒரு கடமை. அந்த கடமையில் வந்து நோன்பு கட்டாய கடமையாக்கப்பட்டது. நோன்பு இப்போ எல்லா வாலிபர்களுக்கும் சரி, வயது முதிர்ந்தவர்களுக்கும் சரி நோன்பு கடமை. அதே நேரத்தில் வந்து நோன்பு இருக்கிறதுனால வந்து நோன்புக்கு ஜக்காத்து கொடுக்கணும். நோன்பு வச்சிங்கன்னா ஜக்காத்து கொடுக்கணும். அந்த ஜக்காத்து ஏழை எளிய மக்களுக்கும் போய் சேரணுன்றதுக்காண்டி செய்கிறது. சூரியன் உதயமாவதுக்கு முன்னாடியே சாப்பிடுவாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி சூரியன் மறைஞ்ச பிறகுதான் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி சாப்பிடணும்னு அந்த ரீசன் கிடையாது. ஆக்சுவலாக 12 ஹவர்ஸ் சாப்பிட்றது தான் ரீசன். ஒரு மனுஷனும் மிருகத்துக்குள்ள வித்தியாசத்தை வந்து மனுஷன் வந்து 24 நேரமும் சாப்பிட்டுட்டே இருக்கான், மிருகமும் சாப்பிட்டுட்டு இருக்கு. அது வந்து இல்லை, மனுஷன் வந்து தனி. அந்த இறைவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஹலாலையும் ஆராமாக்கிட்டு வந்து சயின்டிஃபிக்கலாகவும் ப்ரூவனாக இருக்குது. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா 11 மந்த்ஸ் கண்டினியூவாக சாப்பிட்டுட்டு இருக்கான், வருஷத்தில் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த ஒரு மாதத்தில் 12 ஹவர்ஸ் அவன் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால நிறைய சயின்டிஃபிக்கலாகவும் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கவுனி அரிசி அல்வா, கிறிஸ்பி சிக்கன், கோகனட் பூரி வித் ஃபிர்னி, இது ஷாஹி துக்குடா, மலாய் குல்லா, இது எக் அல்வா, ஃபைனலி ஸ்பெஷல் பாதாம். காலையிலேருந்து ஒர்க்கு நடந்துட்டு தான் இருக்கும். ஆஃப்டர்நூன் 2 மணிலேருந்து நைட்டு இப்போ 9-10 மணி வரைக்கும் இருக்குது. நார்மலாக வந்து 6 மணி வரைக்கும் முடிஞ்சிடும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா மக்கள் எல்லாம் வரதுனால நைட் 10 மணி வரைக்கும் இருக்கும். சென்னை மண்ணடியில இருக்கிற அங்கப்பநாயக்கன் ஸ்ட்ரீட்ல இஸ்லாமியர்கள் மட்டும்தான் வராங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் இங்க வந்து சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு போறாங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் கிறிஸ்பி சிக்கன், செய்தியாளர் ராதா. வேற ஏன்னா மறந்துட்டேன்.